இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடந்த ஒரு மாத காலமாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தொடங்கிய இந்த போராட்டம் கடந்த ஜூலை 20க்கு பிறகு நாடு முழுவதும் தீவிரமடைந்தது. இந்த போராட்டம் டெல்லியை தாண்டி தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் பரவியது. இந்நிலையில் போராட்டம் நடைபெற்ற மாநிலங்களில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி, நீர் பீச்சுதல் மற்றும் கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த போராட்டத்தின் போது கடந்த ஜூலை 22 அன்று மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை சிவாஜி பூங்காவில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது ஒரு பெண் தனியாக அந்த காவல் வாகனத்தை மறித்து, அவர்களை விடுதலை செய்தால் மட்டுமே வழிவிடுவேன், இல்லை என்றால் இங்கிருந்து போக முடியாது என்று ஒற்றை கையால் வாகனத்தை தடுத்து துணிச்சலாக நின்றார். செய்வதறியாத காவல்துறையினர் இளைஞர்களை வாகனத்திலிருந்து இறக்கிவிட்டு சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. அந்த பெண்ணின் தைரியத்தை பலரும் பாராட்டினர். பின்னர் அந்த பெண் 27 வயதான மாடல் மற்றும் அழகி ரியா யாதவ் என்பது தெரிய வந்தது. தற்போது இவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த புகாரில் நீட் போராட்டத்தை தொடர்ந்து தன்னை குறிவைத்து சில மர்ம நபர்கள் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது படங்களை பதிவிட்டு தகாத மற்றும் அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், தேவையற்ற பதிவுகள் மூலம் தன்னை மனரீதியாக துன்புறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் எனது பெற்றோர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், இத்தகைய மோசமான செயல்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்ட ரீதியான முன்னெடுப்பை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஆன்லைனில் புகார் அளித்த அவர் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களையும் இணைத்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சமீபத்தில் நீட் போராட்டத்தை முன்னெடுத்த கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களை பாஜக திட்டமிட்டு பழி வாங்குகிறது, இந்த போக்கு தொடர்ந்தால் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் மர்ம நபர்கள் தொல்லை கொடுப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.